வணக்கம் ப்ளூபெல் டாரோட் வியூவர்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரீடிங் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் ரீடிங் எடுக்க முடியல. ரொம்ப சாரி. அண்ட் ஸோ இன்னைக்கு ரீடிங் வந்து கம்ப்ளீட்லி இன்ட்யூட்டிவாக தான் கேட்டது. லைக் இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், வாட் யூ நீட் டு நோ நவ் அப்படின்றது தான் கொஸ்டின். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் நல்லா பொறுமையாக உங்களுக்கு வந்து ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா அந்த ஃபுல் ரீடிங்கும் கேளுங்க. இதில் எந்த பாயிண்ட் வேணாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய மெசேஜ் ஃபர்ஸ்ட்லேயும் வந்திருக்கலாம், லாஸ்ட்லேயும் வரலாம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது சன் ஆஃப் வான்ஸ் வந்தது. ஓகே, ஸோ இது வந்து மேபி வந்து ஒரு இது வந்து உங்களை உங்களை பற்றின ஒரு ரீடிங்காக இருக்கலாம். இது வந்து நீங்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு மகனாக இருக்கணும், இல்லை நீங்கள் ஒரு மகளாகவும் இருக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏதோ ஒரு டெசிஷன் நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. யாரை டிபெண்ட் பண்ணுறது, யாரை நம்புறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வழி இருக்குது. ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு இருக்குது. மேபி உங்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து இது முடியும் அப்படின்னு சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து மேபி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். என்ன சொல்யூஷன் அப்படின்னு தெரியாத மாதிரியும் இருக்குது. பட் வழி இருக்குது அப்படின்றது மட்டும் யூனிவர்ஸ் கன்ஃபார்மாக சொல்லுது. இது ஒரு பர்சன் அப்படின்றதுக்கு கன்ஃபர்மேஷனாக வந்து நெக்ஸ்ட் கார்டும் வந்து ஒரு பர்சனை குறிக்கிற ஃபாதர் ஆஃப் வான்ஸ். ஸோ இதர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி உங்கள் ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை உங்களுக்கு உங்களை ரொம்ப புரிஞ்சு அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன், எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரியாத பர்சன் மாதிரி இல்லை, தெரிஞ்ச பர்சன் அண்ட் கண்டிப்பாக சொல்யூஷன் தருவாங்க. ஒரு சில பேருக்கு இவங்கக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருந்திருப்பீங்க. ரொம்ப நாள் நீங்கள் பேசாமல் இருந்து இனிமே ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். இதில் 2 பேருமே கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கிற ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 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 விஷயம் காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இதை வந்து உங்களுடைய ஓன் அப்பாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மாவாகவும் இருக்கலாம். ஒரு சில பேர் ஃபேமிலியில் வந்து அம்மா டாமினண்ட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு மேஸ்குலின் எனர்ஜியாக இருக்கும், அவங்களோட எனர்ஜியாக கூட இருக்கலாம். இல்லை உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு மேஸ்குலின் எனர்ஜியாக இருக்கும். ஓகே, இது வந்து ஈவன் மாமனார் மாமியார் சம்ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், உங்களை விட பெரிய எனர்ஜி. ஸோ இது வந்து
இந்த 2 கேரக்டர்ஸ்க்குரிய ஒரு ரீடிங் தான். ஓகே. Nine of Swords reverse, Three of Pentacles reverse, Two of Swords reverse. See, இந்த ரீடிங் யாருக்காக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃப் லைட் தூக்கம் வராமல் இருக்கும், தூக்கம் வர்ற பிரச்சனை இருக்கும், பெருசாக யாரையும் ட்ரஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கம்யூனிட்டி, நீங்கள் எதை சார்ந்து இருக்கீங்களோ அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு வழியே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா வழியுமே உங்களுக்கு பிளாக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு தான் இந்த ரீடிங் இருக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா கார்ட்ஸும் அப்படி தான் காட்டுது. ஓகே, இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருக்கும், கூட இருக்கவங்களுடைய சப்போர்ட் இல்லை, மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். இன்னொன்று, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து வழி தெரியல. இது வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது யூனிவர்ஸே உங்களை வந்து ஒரு டெசிஷன் எடுக்க வைக்கும். ஓகே, டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸில் இருக்கிறதுனால இட் கேன் பி எனி திங். கரெக்டான டிரெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தப்பான டிரெக்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க, இதனால் என்ன மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, டெக்னிக்கலி ஒரு ஹாப்பியான ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து அதை இந்த ஸ்ட்ரெஸ்னால் அது உங்கள் கண்ணு கூட தெரியாத மாதிரி இருக்குது. மற்றவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு 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 சேஞ்ச் ஒரு சேஞ்ச்க்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்திருக்கும். அண்ட் சன் கார்டு உங்களுக்கு இன்னொன்று சொல்லணுன்னா வந்து, இந்த 3 கார்டும் இந்த 4 கார்டும் ஒன்றா விழுந்தது. அண்ட் யூஸ்வலாக அந்த மாதிரி 2க்கு மேலே கார்ட்ஸ் வந்து நான் வச்சுடுவேன், டெக்லேயே வச்சுடுவேன். பட் ஸ்ட்ராங்காக வந்து இது உங்களுக்கான மெசேஜ் அப்படின்னு தோணினதுனால நான் வந்து ஓகே அப்படின்னு வச்சேன். பட் இட் வாஸ் ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஒரு ஹாப்பி ஃபேமிலி, ஆக்சுவலாக வந்து ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக இருக்க வேண்டியது உங்களுக்கு அந்த அந்த அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லாத அந்த மைண்ட் செட்டே உங்களுக்கு இப்போ இல்லை. நிறைய பேரோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக தேர்ட் பார்ட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா அப்படின்னீங்கன்னா வேறு யாராலும் ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லை நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னும் போது இன்னொரு பர்சனோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து தேர்ட் பர்சனோடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். ரொம்ப நம்ம கல்ச்சருக்கு இது கரெக்டாக வராது, எனக்கு தெரியல. பட் தேர்ட் பார்ட்டின்றது வந்து இன்னொரு அஃபேர் அப்படின்றதுக்காகவும் இருக்கும். பட் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வில் கிவ் யூ அ வெரி ஹாப்பி லைஃப். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக சரௌண்டிங்கில் இருக்குது. 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் சன் வந்து ஒரு கம்ப்ளீட் ஹாப்பினஸ் கார்டு. சன் வந்து இப்படி ஆரம்பித்தோம். இது ஸ்மால் ரே, ஒரு பெரிய ரேல. ஸோ உங்களுக்கு இருக்க
பிரச்சனை வந்து லாங் டேர்ம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் லாங் டேர்ம் கிடையாது, இட்ஸ் ஷார்ட் டேர்ம். இன்னொன்று வந்து மற்றவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ், மற்றவங்களுடைய எல்லாம் கரெக்ட், எல்லாம் கரெக்ட். மற்றவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ், மற்றவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே கரெக்ட். ஆனால் வந்து 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வரும்போது அது நேராக இருந்தாலும் சரி, ரிவர்ஸாக இருந்தாலும் சரி, இட்ஸ் இதோடைய அவுட்கம் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். வழியே இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த வழியில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் யோசிங்க. பட் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம், ஒரு 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 திடீர்னு ஒரு 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 சப்போர்ட் வரும். ஓகே, அது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது இந்த ரீடிங்கில். 11 பார்த்தேன். ஸோ யா, நிறைய பேர் சொல்லும்போது நான் வந்து இது பண்ணதே இல்லை. பட் இன்றைக்கி தான் நானே ஆரம்பிச்சிருக்கேன். இதோட அவுட்கம் 6 ஆஃப் கப்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பேசாத ஒருத்தர் வந்து திரும்ப வர எனர்ஜி, ப்ளஸ் சம்ஒன் இஸ் ரிட்டர்னிங், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் திரும்ப வர எனர்ஜி. நீங்கள் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனியில் நீங்கள் இன்டர்வியூ முன்னாடி கிளியர் பண்ணலன்னா இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கும். எந்த ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணாமலே இது நடக்கும். நீங்கள் மிஸ் பண்ணது உங்கள் லைஃப்பில் உங்கள் கை கிட்ட வந்து மிஸ் பண்ண விஷயம் ஏதோ ஒன்று உங்ககிட்ட திரும்ப வரப்போகுது. இது எதுனா இது வந்து அவுட்கம் அண்ட் இது வந்து என்ன என்ன ரெக்டிஃபை பண்ண போகுதுன்ற போது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜாப் சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கலாம். அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் முடிய போகுது. ஓகே, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் முடிய போகுது. சம் பிளெஸிங் இஸ் ஆன் த வே. ஓகே, ஏன்னா இதுதான் வந்து எதனால் இது ரொம்ப எங்கே சுற்றி சுற்றி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபினான்ஷியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலியோட ஹெல்த்தில் யாருக்காவது இஷ்யூ இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் சால்வ் ஆகிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, வெரி ஸ்ட்ராங் எனர்ஜி, வெரி இப்போ இந்த ரீடிங் பார்க்கும்போது யாருக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சரியாகிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஜாபில் ப்ராப்ளம்னா அது சரியாகிற எனர்ஜி. ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ மிஸ் ஆகிருந்ததுன்னா திரும்ப வர ஒரு எனர்ஜி. ஸோ சம்திங் இஸ் கம்மிங் பேக் அண்ட் சம்பன் வில் சப்போர்ட் யூ வெரி ஸ்ட்ராங்லி. அண்ட் இந்த எனர்ஜிஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். அதுதான் பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா கம்ப்ளீட் நெகட்டிவிட்டியில் இருக்கீங்க, அதுலேருந்து பாசிட்டிவாக வரணும். ஜாபை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். டு பி ஃபேர், ஸோ உங்களுடைய ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது யார் தடுத்தாலும் அது உங்களுக்கு கிடைச்சிடும். அ சேஞ்ச் இன் த விண்ட், ஒரு 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 ஷேக் நடந்திருக்கும். அது வந்து ஒரு நல்லதுக்கு தான். புயல் வர்றது வந்து அமைதிக்காக தான். ஸோ ஒரு சேஞ்ச் இன் த விண்ட் 2 விஷயத்த சொல்லுது. ஒன்று வந்து உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் சம்திங் இஸ் சேஞ்சிங் வெரி பியூட்டிஃபுல்லி அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சுனாக இருந்தது. ஸோ இட்ஸ் எ குட் சைன். ஆல்மோஸ்ட் எல்லா வான்ஸுமே வந்திருக்குங்க உங்களுக்கு. வான்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்குது. சம் ஆக்ஷன் நீங்கள் வந்து ஆக்ஷனே எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு 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 ஸ்பார்க் கிடச்சி ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸில் நீங்கள் வந்து
ஒரு விஷயத்த ஆரம்பிப்பீங்க. இந்த ரீடிங்க்கான ஃபைனல் வந்து செரெண்டபிலிட்டி. ஸோ இந்த ரீடிங் வந்து நான் ரொம்ப நாளாக ரீடிங் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்து ரொம்ப ஸ்டாப் ஆகின விஷயம். ஸோ சம்திங் சம்திங் அவுட் ஆஃப் ப்ளூ நடந்தது. ஸோ எது உங்களுக்கு நடக்குமோ அது கரெக்டான டைமில் வித் லாட் ஆஃப் லக் வித் லாட் ஆஃப் குட் திங்ஸ் கண்டிப்பாக நடக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே. 6, 38, 12 அண்ட் 18 நம்பர்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹோப் இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து எல்லா பிளெஸிங்ஸும் தரணும். உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.